Hi everyone, welcome back to my channel Tamil Mom-tastic. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிஃபரண்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அப்படி என்ன டிஃபரண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே நம்ம நார்மலா வீட்ல எல்லாம் பண்ணாத ஒரு டிஃபரண்டான ரெசிபி தான் பீஃப் குருமா. ஆக்சுவலி நம்ம பீஃபை வந்து ரோஸ்ட் பண்ணுவோம், குழம்பு வைப்போம், அப்படி இல்லைன்னா ஃப்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி குருமா வச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்படி நீங்கள் இன்னும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளவு டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கிற இந்த பீஃப் குருமா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி குக் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது என் ஹஸ்பண்ட் தான். இப்போ வந்து பீஃப் குருமாக்கு ஒரு 3/4 கிலோ பீஃப் இங்கே எடுத்து வச்சுருக்குறோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. ஆக்சுவலாக இதில் வந்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். அதுக்காக பீஃப் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்ல மிளகு பொடி போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து நல்ல மிளகு வந்து க்ரஷ் பண்ணி எடுத்து தான் போட்டிருக்கிறேன். அதாவது கொஞ்சமாக லைட்டாக பொடி பண்ணி போட்டிருக்கிறேன், ரொம்ப பவுட்ராட்டாக ஆக்கலை. ஸோ அது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 8 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேஷ்யூ நட் இருக்குது. கேஷ்யூ நட் வந்து ஒரு 25 எண்ணம் தேவைப்படும். அதுக்கப்புறமா வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ, தக்காளியும் நம்ம வந்து ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகு ஒரு 5 பச்சை மிளகு எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே மல்லி, புதினா இலையும் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட், மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த கேஷ்யூ நட்டு போடணும். அப்போ தான் இந்த குருமா வந்து டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மசாலா பண்ணுறதுக்காக நம்ம வதக்கிக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்துட்டு நான் வந்து வெங்காயம் வந்து போட்டு வதக்கிக்க போகிறேன். ஜஸ்ட் வந்து வெங்காயம் ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம வந்து வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்ப்போம்ல. ஸோ வந்து வெங்காயம் நல்லா வேகணும். ரொம்ப கொலன்னு வேக வேண்டாம், பட் ஒரு 80% வேகணும். ஓகேயா? ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டு, அவ்வளோதான். இது ரெண்டையும் கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். நம்ம இந்த குருமா பண்ணும்போது நம்ம இஞ்சி பேஸ்டெல்லாம் சேர்க்க மாட்டோம். நம்ம இஞ்சி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் வந்து கட் பண்ணி இதில் வெங்காயத்தில் போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாட்டு நம்ம இஞ்சி, வெள்ளைப்பூடுலாம் நம்ம பேஸ்டாட்ட அரைச்சி சேர்க்க மாட்டோம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வெந்து வருது. இந்த ஸ்டேஜில் அவங்க வந்து சோம்பு சேர்க்குறாங்க. சோம்பு பார்த்தீங்கன்னா முழு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லலாம். ஸோ பெருஞ்சீரகம் வந்து ஒரு 1½ டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். பொதுவாக நம்ம பெருஞ்சீரக பவுட்ரு சேர்க்கறத விட பெருஞ்சீரகம், அதாவது முழு பெருஞ்சீரகம் சேர்த்தா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நிஜமாவே ரொம்ப ஃப்ளேவராக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அதாவது வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கொலன்னு வதங்க வேண்டாம். இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிப்பொடி.
ஜஸ்ட் ஒரு செகண்ட் அப்படி மூடி வச்சுட்டு ரெண்டாவது நம்ம மல்லி இலையெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதெல்லாம் அதில் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது, அவ்வளோதான். இப்போ நம்மளோட சூப்பரான எமியான டிஃப்ரெண்டான பீஃப் குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் டச்சுக்காக கொஞ்சமாக குருமிளகு, அதாவது நல்ல மிளகு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆப்ஷனல் தான். ஸோ பீஃபுக்கு, அதாவது பீஃப் கறியாக இருக்கட்டும், குருமாவாக இருக்கட்டும், ஃப்ரையாக இருக்கட்டும், பீஃப் சம்மந்தமாக நம்ம பண்ணுற எல்லா விதமான ரெசிபிக்கும் கொஞ்சமாக குருமிளகு ஜாஸ்தியாக சேர்க்கணும். ஸோ அப்படி சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய குருமா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த குருமா சப்பாத்தி, இடியாப்பம், புட்டு, தோசை இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பொதுவாக பரோட்டாக்கு இதை வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.